ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. வாரத்தின் வேலை நாட்களில் முதல் நாள் பாருங்கள், தேவப்பிள்ளைகளே, பல எதிர்பார்ப்புகள், அலைச்சல்கள், தேவைகள், இப்படி கடினமான சூழ்நிலைகள். ஒருவேளை இந்த வார்த்தையில் எப்படி இதை கடக்க போகிறனோ யோசித்திருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். இதுவரை நடத்தினார் அல்லவா, ஆண்டு நிச்சயமாக எங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்தேன். யாருக்கு? எருசலேமுக்கும் யூதாவுக்கும். தேவ பிள்ளையில, அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் என் ஜனங்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் நன்மை செய்யும்படி நினைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நினச்சிட்டார்னா அதை நிறைவேற்றிடுவார். கர்த்தர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறாராம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறா, அவர் ஆசீர்வதிப்பார். தேவப்படையில் கர்த்தனை மறந்துட்டாரா, கர்த்தனை கைவிட்டுட்டாரா? நிறைய பேருடைய புலம்பல் என்ன தெரியுமா? ஆண்டனை மறந்துட்டாரா, ஆண்டனை கைவிட்டார், அவள் தான் என் வாழ்க்கையில் இப்படியாவது போயிடும், அவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நம்ம அப்படி யோசிக்கிறல. இல்லைங்க, ஒரு வேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததுனால அவளுக்கு சில நேரங்கள் ஆண்டவர் எதிராளிகளை ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் பாருங்கள், அவர்களுக்காக அவர் வைராக்கியமாக இருக்க பார்க்குறோம். இங்கே சொல்லார், எருசலேமுக்காகவும் யூதாக்காகவும் நான் நன்மை செய்யும்படி அவர்களை நினைத்தேன். அல்லேலூயா. அதே நீங்கள் 14வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல. ஆமென். உங்கள் பிதாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? தேவனை கோபம் ஓட்டுறாங்க. அந்த சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு, ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்த உடன்படிக்கைலாம் மீறி, பொருத்தனைகளை மீறி என்ன பண்ணினாக்கா ஆண்டவர் மனசை நோக பண்ணிடும்ல. இப்படியில் இங்கே சொல்கிறாரு, கோபமோட்டினது போல் நான் தண்டிக்க நினைத்து நான் மனமாறாமல் இருந்தது போல் இப்போவும் நான் செய்வேன். என்னன்னு? உங்களை நினைத்து உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் என்ன பண்ண நினைத்திருக்கிறேன். பயப்படாதீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்யப்படுற. என்ன நன்மைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயம் நாட்டுவேன். ஆமென். நாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. அவருக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து முழு இறுதியத்தோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாக நாட்டுவேன். நீங்கள் 40வது வசனம் வாசினாடோ, நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை, அவங்களோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன் ஆண்டு சொல்வார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்யும்படி ஆமென் பின்வாங்க மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த, அவருக்கு மேல் சந்தோஷமாக இருப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கிறார். அவர் உங்கள் மேலே கோபமாக இல்லை. அவர் உங்களை மறக்கலை. தேவ பிள்ளையில, அவர் உங்கள் நினைவாக தான் இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்யணும் தான் நினைக்கிறார். அவர் முழு இறுதியத்தோடு உங்களுக்காக மனமிறங்கி நன்மை செய்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். சோர்ந்து பார்க்காதீங்க, பயப்படாதீங்க. அவர் நன்மையின் தேவன். அவர் தீமைக்கு தேவன் அல்ல, அவர் நன்மையின் தேவன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவரே, அவளுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாருக்கு என்னென்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் கைக்கூடி வரட்டுங்கப்பா. கைக்கூடி வரட்டும், ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக இந்த வேலை நாட்களில் அவங்க கரம் கூட இருந்து அந்த தடைப்பட்ட ஆசீர்வாதம்லாம் வரட்டுங்கப்பா.
தீமைகள் நன்மையாய் மாறட்டும். எல்லா ஆசீர்வதித்து கனப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர்களுக்கு நன்மை தருவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.